ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஹாய், குட் மார்னிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல்லாமே நேற்று வந்து ஆர்டர் பண்ணாங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும் தனியாக நம்ம வந்து ஒரு வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிஸ்டர் ஃப்ரம் திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 அன்னில் 5 சையத் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த சிஸ்டர் ஃப்ரம் கோயம்புத்தூரில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா, குளோப் வந்து இப்போ நம்மகிட்ட புதுசாக அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம்ல. அவைலபிள் இருந்துச்சு, பட் இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ அவைலபிள் இருந்துச்சு, ஊடால் அவைலபிள் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ தட் இப்போ வந்துருச்சு. ஸோ குளோப் வந்து 5 பாக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. சையத் வந்து 2 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. 3 பவர் கேட்டிருந்தாங்க. ஸோ தட் 10 பாக்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிஸ்டர் ஃப்ரம் திருநெல்வேலின்னு நினைக்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து 5 பவரும் 2 அணில், 1 குளோபு, 2 சையது கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கஸ்டமர் ஃப்ரம் திருப்பூர், இவங்க வந்து 5 குளோபு கேட்டிருந்தாங்க. 5 குளோபு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 3 டேஸில் உங்களுக்கு வந்து ரீச் ஆயிரும். ஏன்னா நான் வந்து வீக்லி 2 தான் வந்து கொரியர் போட போவேன். ஸோ இன்றைக்கி ஒரு 5 ஆர்டர்ஸ் 10 ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா இன்றைக்கி நான் உடனே டிஸ்பேட்ச் பண்ணிடுவேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே தான் டிஸ்பேட்ச் பண்ணுவேன். ஸோ நான் டிஸ்பேட்ச் பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் நான் போடுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா. இப்போ உங்களுக்கு வந்து இது வேணுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ஃபுல் பாக்ஸ் தான் கொடுத்துட்ருந்தோம். என்ன இவங்க இப்போ லூஸில் கேட்டால் தரமாட்டாங்க. ஃபுல் பாக்ஸ் தானே கொடுத்துட்ருந்தோன்னு சொன்னோம். சில பாக்ஸ் மாதிரி தானே லூஸில் கொடுத்துருந்தோம். இப்போ என்னென்னா சில பாக்ஸ் வந்து லூஸில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் வந்து 10 பாக்ஸு, 8 பாக்ஸு அந்த மாதிரி வாங்கினால எல்லா ப்ராண்ட்லேயும் லூஸில் அவைலபிள் இருக்கனால நான் இப்போ வந்து லூஸில் வந்து கேட்குறவங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லூஸில் பாக்ஸ் வேணும், இந்த ப்ராண்ட்லாம் இப்போ வேணும் அப்படின்னாச்சும் இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து லூஸில் வரும்னு சொல்ல முடியாது, ஃபுல் பாக்ஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு லூஸில் இந்த பிராண்ட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட லூஸில் இப்போ இந்த 4 பிராண்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. வேணுன்றவங்க வாங்கி என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறையா பேர் வந்து கேட்டிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிஷன் பண்ணுறீங்க அக்கார்டிங் டு த ப்ரைஸு. அது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே கொரியர் சார்ஜஸ் வேரிஸாக இருக்கும். கொரியர் சார்ஜஸ் இங்கேருந்து எனக்கு ரொம்ப தூரம் போகணும் கொரியருக்கு. ஸோ ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், பேக்கிங் சார்ஜஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து டேப்பு எல்லாமே வந்து இன்க்ளூடடில் தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லேட் பென்சில் பாக்ஸ் மட்டும் ஷாப்பில் போய் வாங்குற மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயும் அதே மாதிரி வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது. ஏன்னா வந்து நார்மலாக இந்த பாக்ஸ் வந்து உங்கள் ஷாப்பில் போய் வாங்கினா ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்குறீங்கன்னா அதே 10 ருபீஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. கொரியர் சார்ஜஸ் இருக்குது, ப்ளஸ் பேக்கிங் இருக்குது, ட்ராவல் இருக்குது. பேக்கிங் மீன்ஸ் டேப்ஸ் எல்லாமே ரேட்லாம் கூட. ஒரு டேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 70 ருபீஸ், 80 ருபீஸ், 100 ருபீஸ் வரும். அப்போ அதுக்கு சார்ஜஸ் வரும். ஒரு டேப்பில் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாங்கள் அதில் இன்க்ளூட் பண்ணலை. நான் சொல்கிறேன், நிறைய பேர் வந்து கேட்குறீங்கல்ல, இந்த ஒரு இதில் மட்டும் இந்த ஒரு பாக்ஸுனா 10 பாக்ஸ் வந்து 100 ரூபா தான், நீங்கள் என்ன இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். 100 ரூபா தான் கொரியர் சார்ஜஸ்ஸு. நீங்கள் ஆன்லைன்னா நம்ம கொரியர் சார்ஜஸ் கொடுத்து தான் ஆகணும். ப்ளஸ் எல்லாமே சேர்த்து தான், பேக்கிங் இருக்குது, எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. நம்ம பாக்ஸ் மட்டும் ரேட்டு சொன்னீங்கன்னா எக்ஸ்ட்ரா இவ்வளோ வருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மள்ட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். அப்புறம் 2-3 ஃபேக்கான ஆர்டர்ஸ்லாம் வருது. ஃபேக்கான ஆர்டர்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து 15 kg வேணும், எனக்கு வந்து 20 kg வேணும், ஆர்டர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு மணி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம்னா இல்லை எனக்கு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி நிறையா ஃபேக் ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. அது வந்து எனக்கு மட்டும்தான் வருதா இல்லை மற்ற சிலருக்கும் வருதா அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் இந்த மாதிரி பண்ணுறவங்க இனிமேல் பண்ணாதீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான்சென்ஸான ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியலை. ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரெகுலராக 2 டைம்ஸ் இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலராக பண்ணாங்க. நான் வந்து இவங்கள நம்பி என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஸ்லேட் ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்மள்ட்ட அவைலபிள்
இருக்காது. வேணுன்றவங்களுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணி ஒரு 5 டேஸ் 10 டேஸ் வந்து கொடுங்க, ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள்ட்ட நம்ம 10 டேஸ் 20 டேஸ்க்கு அப்புறம் நம்மள்ட்ட வந்துருச்சு, வரப்போகுது, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் அட்வான்ஸ் ஆச்சும் கொடுங்க, ஒரு 100 ருபீஸ் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணுங்கள், நீங்கள் வந்து எப்போ வந்தாலும் வாங்குவீங்களே அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வேணாம் எனக்கு வந்து வேறு ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க, நான் வேறு சிலர்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. ஆக்சுவலி நான் வந்து ஆர்டர் பண்ணது அவங்கக்கிட்ட நம்ம 5 to 6 டைம்ஸ் ஷூரன்ஸ் கேட்டு தான் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஆர்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் வந்த பிறகு ஆர்டர் வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க கேட்டனால நம்ம ஆர்டர் பண்ணுறோம். மித்தவங்க அந்த ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் வேணும் அப்படின்றவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ் தான் செல் பண்ணுறோம். இது எனக்கு ஓரளவு நான் பக்கத்தில் போய் வாங்கி கொடுக்கலாம். ஆர்டர் பண்ணி 10 டேஸ் வெயிட் பண்ணி வாங்கி நீங்கள் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அப்புறம் அட்வான்ஸே வாங்காமல் ஒரு 10 15 கேஜி 20 கேஜின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்க வேணாம், இல்லை ஆர்டர் கரெக்டாக வரப்போ நேரம் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்கள் ஆர்டர் வேணாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி பிஹேவியர் வந்து இனிமேல் பண்ணாதீங்க. என்கிட்ட மட்டும் சொல்லி யார்கிட்டையும் பண்ண வேண்டான்றது தான் நான் வந்து ஒரு 2-3 கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பண்ணனால சொல்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி இனி பண்ண வேண்டாம். ஏன்னா இது பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஆர்டர் பண்ண சொல்லிவிட்டு நான் ஒரு 10 டைம்ஸ் கேட்டேன் அவங்கள்ட்ட, அந்த சிஸ்டர்கிட்ட, கன்ஃபார்மாக ஆர்டர் வாங்கிக்கிறீங்களா? எனக்கு அட்வான்ஸ்ன்னு சொல்லலை, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி 100 ருபீஸ் மட்டும் நீங்கள் போடுங்க ஃபார் அஷ்யூரன்ஸ் நீங்கள் வாங்குவீங்கன்னு சொல்லிட்டுன்னு கேட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன், நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், ஈவினிங் நான் ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம். ஈவினிங் கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ப்ராடக்ட் வராமல் எப்படி ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது அப்படின்றாங்க. ஒரு 100 ருபீஸ் டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை நான் வந்த பிறகு நீங்கள் சொல்லுங்கள் வாங்கிக்கிறேன்றாங்க. வரப்போகிற டைமில் இல்லை வேண்டாம் ஆர்டர் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. இது என்ன பிஹேவியர்னு எனக்கு தெரியல, என்ன ஒரு பிஹேவியர்ன்ட்டு. ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மாதிரி பிஹேவியர் என்கிட்ட பண்ண மாதிரி வேறு யார்ட்டையும் பண்ண வேணான்றது தான் இந்த இது நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து பல்காக ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களால இது பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம்? அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வேறு எந்த செல்டாட்டும் செல் பண்ணாதீங்க. ஆர்டர் நம்பி ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சில ஃபேக் ஐடிஸ், ஃபேக் பர்சன்ஸ் இருக்கிற யாராவது கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அட்வான்ஸோ ஏதாவது ஒரு இது வாங்கிட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அவங்க ஸோ தட் நம்மளுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் இருக்கும், மணி வந்து நம்மள்ட்ட இருக்குது, ஆர்டர் பண்ணால் கண்டிப்பாக வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு மணி வாங்காமல் நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது